जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. மாங்கல்ய பொருத்தம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக எல்லாரும் அந்த நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க. அது 10ல் 10 பொருத்தங்கள் இருக்கு. 10 பொருத்தங்கள் கொஞ்சம் ஜோதிஷம் சாஸ்திரியமாக படித்தவங்க நட்சத்திர பொருத்தம் ப்ளஸ் இந்த கட்டங்கள் தமிழ் உள்ள பொருத்தம், அதாவது பொண்ணோடையும் பையனோடையும் ஜாதகங்கள் தமிழ் எப்படி பொருத்தப்படுறது அதுதான் முக்கியம். 10ல் 10 பொருத்தம் நட்சத்திர பொருத்தம், அதாவது ராசி பொருத்தம், ராசியாதிப பொருத்தம், வசிய பொருத்தம், மகேந்திர பொருத்தம், இப்படின்னு 10 பொருத்தங்கள் இருக்கு இல்லையா? அது எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த 10ல் 10 பொருத்தங்கள் இருந்தாலும் ஜாதக பொருத்தம், அதாவது இந்த கட்டங்கள் தமிழ உள்ள பொருத்தம் இல்லை என்றால் கல்யாணம் நடத்தக்கூடாது என்றுதான் சாஸ்திரம். அந்த விஷயம் தெரியாமல் பொருத்தம் பார்த்துட்டு ஓகே 8 பொருத்தம் இருக்கு 10 பொருத்தம் இருக்கு இப்படியெல்லாம் சொல்லி கல்யாணம் நடத்திட்டு அது ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகிறாங்க, கோர்ட்டிலே போகிறாங்க. அவங்க ஒரு 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணியாச்சு, இப்போ இப்படி ஆச்சு அப்படின்னு. அப்போ என்ன ஆகும்? அந்த சாஸ்திரத்தின் மீது ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் வருகிறது. இங்கே சாஸ்திரத்தோட தப்பு கிடையாது, அது பார்த்த ஆளுகளோட தப்பு தான் இதுக்கு காரணம். இல்லாமல் ஜோதிஷ சாஸ்திரத்தோட தப்பு கிடையாது. இதுல ரொம்ப பாருங்க, நீங்க 1 2 3 4 5 கிரகங்கள் தான் இதுல எழுதியிருக்கிறது. இது அறிவுள்ளவர் இது பார்க்கும்போது என்னன்னா, இது ஜாதகத்திலே 5 கிரகங்கள் மட்டும் எழுதியிருக்கிறாரு, இது லக்னம், அப்படி திங்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால முதல்ல அதே சொல்கிறேன். சாதாரணமாக ஒரு ஜாதகம் இப்படி காட்டி அதோட விஷயங்கள் சொல்லும் பொழுது அந்த ஜாதகம் யாருடையதோ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இது யூடியூப்ல எல்லாம் சொல்கிறது. அவங்கக்கிட்ட கேட்பேன் ஜாதகம் பார்க்கும் பொழுது, இல்லை அல்லாமல் அவர் வரும்பொழுது இது திஸ் இஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு அதிலே எழுதிட்டு கொடுத்துரும், ஆஃபீஸுக்கு கொடுத்துரும். அவங்க அப்புறம் அது என்கிட்ட கொடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாவர்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கும். ஆனால் பெர்மிஷன் வாங்காமல் பலம் சொன்ன ஒரே ஒரு ஜாதகம் ராகுல் காந்தியோட ஜாதகம் தான். அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு பெர்மிஷன் வாங்காமல் பண்ணியிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்றால், இவங்களோட அந்த ஆஃபீஸில் சொன்னேன், ஆஃபீஸில் இருந்து இவங்களை டெலிஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோன் எடுக்கலையா என்னமோ தெரியல. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிளானட்டரி பொசிஷன் ஃபுல்லாக எழுதாமல் முக்கியமான விஷயம் மட்டும் இதில் எழுதியிருக்கிறது. ஏனென்றால் அவளோட பர்மிஷன் இல்லாமல் இது சொல்கிறது. அதனால அது வேற விஷயம். இன்னும் மேட்டருக்கு வருவோம். இது என்ன என்றால், இந்த ஜாதகப்படி உத்தம பொருத்தம் 8.5 இருக்கு. இவர் கல்யாணம் பண்ணியாச்சு, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர். அந்த பொண்ணும் டாக்டர் தான். சொந்தமாக அவளுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலே இவங்க அல்லாமல் இந்த 3 டாக்டர்மார் அல்லாமல் 4-5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படி ஃபினான்ஷியலி ரொம்ப என்ன சொல்லலாம், வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படி சொல்லலாம். அந்த பொண்ணோட ஜாதகம் அல்ல இது அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணியாச்சோ அவரோட ஜாதகம் தான். ஒரு நாள், அதாவது ஒரு 6 வருஷம் முன்னாடி என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க. வந்துட்டு அவங்க என்ன சொன்னான்னா, சுவாமி எங்களோட பொண்ணு டாக்டர் தான், அவள் இந்த பையனை விரும்புகிறாங்க. ஆனால் இது எங்களோட சொந்தக்கார் பையன்தான், இவன் MBA படிச்சிருக்கு, லண்டன்ல இருந்து ரொம்ப பெரிய மார்க் அதாவது கோல்டு மெடல் வாங்கியிருக்கு MBAயில், பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து, அப்படியெல்லாம் சொன்னாங்க. அதனால கல்யாணம் பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கு என்ன அப்படி கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படி சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், இது சாதாரணமாக 90% ஆளுகளும் பார்க்காத ஒரு விஷயம்தான் இப்போ சொல்ல போகிறேன். ரொம்ப கவனமாக இது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம்தான். அதாவது
பொருத்தம் பார்க்கும் பொழுது, ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ஜாதகம் கொண்டு வந்து பொருத்தம் பார்க்கும் பொழுது, அந்த பையனோட 7ஆம் இடத்துல இருக்கப்பட்ட கிரகம் என்ன, 7ஆம் பாவாதிபன் என்ன, இது பார்க்க வேண்டும். சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு அப்புறம் சில பசங்க இங்க வந்து சொல்லுவாங்க, பசங்களும் பெரிய ஆளுகளும் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லது நடந்திருக்கு, என்னுடைய பாக்கியத்துக்கு எல்லாம் காரணம் என்னுடைய வைஃப் தான், என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே பெரிய மாற்றங்கள் உண்டாயாச்சு, பெரிய திருப்பங்கள் உண்டாயாச்சு, அப்படி சொல்லுவாங்க. இது பொன் ஜாதகப்படியும் சொல்றது உண்டு, பொண்ணும் சொல்றது உண்டு. நேரம் ஆப்போசிட்டா சொல்லப்பட்டவங்களும் உண்டு. ரொம்ப நல்லா இருந்தேன் சுவாமி, நான் பயங்கர பிசினஸ், பயங்கர உத்தியோகம், அப்படியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேன், கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு என்ன விஷயம், என்ன காரணம் என்றால், பொருத்தங்கள் பார்க்கும்போது இருக்கும், நட்சத்திர பொருத்தம், ஜாதக பொருத்தம் எல்லாமே இருக்கும். இது 8 அரை பொருத்தம், சாதாரணமா 8 பொருத்தம், 7 பொருத்தம், 8 பொருத்தம் எல்லாம் ரேரா கிடைக்கிறது தான். 8 பொருத்தம், 9 பொருத்தம், 10 பொருத்தம் இதெல்லாம் ரொம்ப ரேரா கிடைக்கப்பட்டது தான். அப்போ உத்தம பொருத்தம் 8 இருந்தது. அவங்க வரும்போதே அவங்க வேற எங்கேயோ எல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, சுவாமி இது நாங்கள் பொருத்தம் பார்த்தோம், உத்தம பொருத்தங்கள் 8 பொருத்தம் இருக்கு, எல்லாம் நல்லதாக இருக்கு. அப்போ சும்மா உங்களோட ஒரு அட்வைஸ் என்னன்னு கேட்கலாம், ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம், அதுக்கு தான் வந்தேன் அப்படி சொன்னாங்க. அப்போ பொண்ணு இருக்கு, அப்பா அம்மா, இவங்க மூணு பேரும் டாக்டர் தான், அப்படித்தான் வந்தாங்க. இப்போ நானும் பார்த்தேன், ஜாதக பொருத்தம் ஓகே, நட்சத்திர பொருத்தம் ஓகே, எல்லாம் சூப்பராக இருக்கு. ஆனால் இது பண்ண வேண்டாம் என்று நான் சொன்னேன். என்ன சுவாமி இப்படி சொல்றீங்க, ஜாதகம் பொருத்தம் இருக்கு, நட்சத்திர பொருத்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு, பையன் எங்களோட சொந்தக்காரன், நல்ல குணமுள்ள பையன், அதே மாதிரி அவன் ஹையர் எஜுகேஷன் உள்ள பையன், எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவன் MBA படித்தவன், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய புத்தி அறிவு எல்லாம் அவனுக்கு இருக்கு. அப்போ அவன் வர்றது நல்லது இல்லையா? அப்படித்தான் நாங்கள், இவருக்கு இந்த ஒரே ஒரு பொண்ணு தான், அப்போ அந்த மருமகன் வந்தாச்சுன்னா மகன் மாதிரி இதெல்லாம் பார்க்கும் இல்லையா, அப்படியெல்லாம் அவர் கேட்குறாங்க. நான் சொன்னேன் எல்லாம் ஓகே, இந்த ஜாதகப்படி சில மைனஸ் இருக்கு, அது நான் சொல்றேன். அதாவது அப்ப அவங்க சொன்னாங்க, எப்படி மைனஸ்? அவரோட கூட்டத்தில் வந்த ஒரு ஆள், ஜோதிஷம் தெரியும் தோணுது எனக்கு, அது யாருன்னு எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, லக்னத்தோட 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கிறது இல்லையா சுவாமி, 7ஆம் இடம் என்றால் மங்கல்ய ஸ்தானம் தானே, ஒருவனுக்கு லக்னத்தோட 7ஆம் இடத்தில் குரு இருந்தால், இல்லை சுக்கிரன் இருந்தால், அது பவர்ஃபுல்லாக இருந்தால், ஜோதிஷ சாஸ்திரப்படி அதுக்கு என்ன சாஸ்திரம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு என்னிடம் கேட்டார். அப்ப நான் சொன்னேன், லக்னத்தோட புரியுதா உங்களுக்கு, லக்னத்தோட 7ஆம் இடத்துல, 7ஆம் இடம் மங்கல்ய ஸ்தானம், அங்கதான் குரு கடகராசியில உச்சம். அப்ப லக்னத்தோட 7ஆம் இடத்தில் சுப கிரகம் பவர்ஃபுல்லாக இருந்தால், முக்கியமா குரு இப்படி இருந்தால், ஜோதிஷ சாஸ்திரப்படி இவனுக்கு, இது பையனோட ஜாதகம் தான், இவனுக்கு சுந்தரி உன்னத குல ஜாதா தனாட்யா அப்படி உள்ள ஒரு பொண்ணு வரணும். அவள் சுந்தரியாக இருக்க வேண்டும், நல்ல குலத்தில் பிறந்தவளாக இருக்கும், தனபாகியம் உள்ளவளாக இருக்கும். சுந்தரி உன்னத குல ஜாதா தனாட்யா, இதுதான் ஜோதிஷ கிரந்தம் சொல்லி இருக்கிறது. அப்ப அவங்க சொன்னாங்க, இவருக்கு உத்தம பொருத்தம் 8 பொருத்தம் இருக்கிறது, அதே மாதிரி பொண்ணையும் கண் முன்னாலேயே இருக்கு, எனக்கு தெரியுது, ரொம்ப அழகுள்ள ஒரு பொண்ணு தான், இவ்வளவு சொத்துக்கு இந்த பொண்ணு தான் ஒரே ஒரு வாரிசு, அப்போ சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்படின்னா நல்ல குலம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட குலம் ஏது கோத்திரம் ஏது எனக்கு தெரியாது, அவங்க சொல்றாங்க எல்லாம் சூப்பரா இருக்கு, இப்போ பொருத்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு, அப்படி இருந்தும் நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றீங்களே ஏன்? அப்போ நான் சொன்னேன், ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது எப்பவுமே இவனுக்கு வரப்போற பொண்டாட்டியோட ஃபியூச்சர், இவனோட வைஃபோட ஃபியூச்சர் என்ன என்று பார்க்க வேண்டும். அப்ப நான் அவரிடம் சொன்னேன், சிலவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாமல் போறது, சிலவன் எல்லாம் உண்டாகிறது. அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் லக்னத்தோட 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறது நல்லதுதான், நீங்க சொன்னபடி ஓகே. பட் அந்த குரு லக்னம் 1, 2, 3, 12, அதாவது இது தனுசு, இது மீனம். குரு தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபன் தான். பாருங்கோ, குரு லக்னத்தோட 12ஆம் இடம் தனுசு, 3ஆம் இடம் மீனம். அப்ப அந்த குரு உச்சத்தில் இருந்தாலும்
லக்னத்தோட 12ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கிறதுனால, அதாவது 12ஆம் இடம் 3ஆம் இடம் இது ரெண்டும் மாரகஸ்தானங்கள், சுபஸ்தானம் அல்லே அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த குரு 7ஆம் இடத்தில் உச்சம், அது ஹம்சமகா யோகம் என்று சொல்லப்பட்ட அந்த யோகத்துடன் தான் இருக்காங்க, சும்மா உச்சத்திலே இருக்கிறது அல்ல. குரு லக்னத்திலிருந்து 7லோ 4லோ 10லோ 7ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ உச்சமாக இருந்தால் அது ஹம்ச மகாயோகம். ஜோதிஷ சாஸ்திரத்திலே உள்ள ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜயோகம் தான் அது. பஞ்சமகா யோகங்களிலே உள்ள நம்பர் 1 யோகம் தான் அது. அந்த யோகம் இங்கே இருக்கிறது. ஓகே, ஆனால் அந்த குரு இங்கே பித்து பிடித்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஏன் 12ஆம் இடத்துக்கும் 3ஆம் இடத்துக்கும் அதிபனாக இருக்கிறதுனால அந்த குருவே நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல. சில நேரத்தில் சொல்லுவாங்க பரதேவதை பாதையாய் மாறிவிட்டது. ஜோதிஷ சாஸ்திரத்திலே உள்ள ஒரு சென்டென்ஸ் தான் அது. நம்மளோட குலதெய்வம் பாதையாக மாறி, பாதைன்னா பேய் பிசாசு, குலதெய்வம் பாதையாக மாறிவிட்டது அப்படி சொல்லுவாங்க. அது சில ஆபிசார பிரயோகங்களால அப்படி உண்டாகும், ஆபிசாரம்னு செய்வனை. அதே மாதிரி இங்க ஜோதிஷ சாஸ்திரத்திலே குரு அப்படின்னு சொன்னா சர்வேஸ்வர காரகன் தான், ஈஸ்வரனே காட்டப்பட்ட கிரகம் தான். அதுக்கு 12க்கும் 3க்கும் அதிபனாக இருக்கிறதுனால அந்த குரு என்ன ஆயிப்போச்சு, மாரகஸ்தானாதிபன் ஆயிப்போச்சு. அதாவது பரதேவதை பாதையாய் மாறி விட்டது மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நீங்க சொல்ல மாதிரி உன்னத குலதாதா தனாட்சியா இதெல்லாம் ஓகே. அந்த குரு இனி ஒண்ணு பார்ப்போம். அந்த கடக ராசி குரு இருக்கிறது, ஆனா இந்த ராசிக்கு அதிபன் யாரோ அதுதான் இவரோட வைஃப். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். பையனோட ஜாதகத்திலே ஆயிருந்தாலும் பொண்ணோட ஜாதகத்திலே ஆயிருந்தாலும் ராசியாதிபன் ஸ்ரீ ஜாதகத்தில் ராசிக்கு அதிபன் 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகத்தை கொண்டு புருஷனை சிந்திக்க வேண்டும், அங்க நிற்கப்பட்ட கிரகத்தை கொண்டு அல்ல. அதே மாதிரி புருஷ ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகத்தை மட்டுமல்ல, அது தாற்காலிகம் தான், டெம்பரரி தான். 7ஆம் பாவாதிபனை கொண்டுதான் வைஃபை சிந்திக்க வேண்டும். இங்க பாருங்க, கடக ராசிக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் இங்க விருச்சிகத்திலே இருக்கு. விருச்சிகத்திலே அது நீச்சத்திலே இருக்கிறது மட்டுமல்ல, ராகு பார்வையிலே இருக்கு. அப்போ இந்த கிரகம் நீச்சத்தில் போகும்போதே அதுக்கு பவர் போய்விட்டது, பிளஸ் ராகுவோட பார்வை வேற இருக்கிறது. அப்ப நான் சொன்னேன், இவன் யாரை கல்யாணம் பண்றதோ அவள் எவ்வளவு கோடீஸ்வரி ஆயிருந்தாலும் கீழே மட்டமாக வந்துவிடும், தனபாகிய யோகம் எல்லாம் போகும், அவளோட ஆயுசு அழகு ஆரோக்கியம் தனம் இதுக்கெல்லாம் பாதிப்பு உண்டாகும். இவனுக்கு வைஃபாக வரப்பட்டவள் கது. அது மட்டுமல்ல, இங்க 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், லக்னாதிபனும் இவரு மகர லக்னம், 2ஆம் இடம் கும்பம். அப்ப மகரத்துக்கும் கும்பத்துக்கும், அதாவது லக்னத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபனாக இருக்கப்பட்ட சனி ஜாதகத்தில் நீச்சமாக இருக்கு. அப்போ இவன் நீங்க சொல்ற மாதிரி அவன் அழகெல்லாம் இருக்கு, நல்ல படிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இவர் இந்த பொண்ணோட அளவுக்கு பொருளாதாரம் இல்லை, பினான்சியலி அவர் அவ்வளவு செட்டில்டு அல்ல அப்படின்னு அர்த்தம். அப்படி அவங்க சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நீங்க சப்போஸ் இவன் பினான்சியலி உங்களை விட பெரிய ஃபேமிலி ஆயிருந்தா கூட இவன் கீழே வந்து விடும். அப்ப அவங்க சொன்னாங்க, சுவாமி அவருக்கு குருதசா காலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்பதான் சொன்னேன், இல்லை அந்த குரு நல்லதல்லே, வாழ்க்கையில் ஒரு இரக்கம் தான் உண்டாக போகுது. இனி குருவுக்கு அப்புறம் சனிதசா காலம் வந்தால் இன்னும் கொஞ்சம் பிரபலமாக இருக்கும். அது மட்டுமல்ல, 2ஆம் பாவம் என்று சொல்லப்பட்டது புத்தி, அறிவு, தனம், வித்யா, சிந்தா, இதெல்லாம் 2ஆம் இடம்தான். அதுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சனி நீச்சத்தில் இருக்கு. அப்போ கொஞ்சம் காலம் ஆகும் பொழுது இவன் கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஆகும், மென்டலி ஸ்டெபிலிட்டி இல்லாதவன் ஆகும். அதே மாதிரி 2ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட சனி நீச்சத்தில் இருக்கிறதுனால இவன் என்ன படிச்சிருக்கிறதோ அது யூஸ் இல்லாமல் இருக்கும், என்ன படிச்சிருக்கிறதோ அது யூஸ் இல்லாமல் இருக்கும். இப்படி எல்லாம் ரொம்ப விளக்கமாக சொன்னேன். அவங்க இதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் பார்த்தாங்க. ஜாதகத்தில் குரு உச்சம், புதன் உச்சம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ நான் இதில் உள்ள
ப்ளஸ்ஸு, அந்த ப்ளஸ்ஸில் உள்ள மைனஸு, அதே மாதிரி ஜாதகத்தில் உள்ள மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு நான் சொன்னேன், உங்கள் பொண்ணுக்கு அழகு இருக்குது, தனம் இருக்குது, வித்யை இருக்குது, நல்ல தொழில் இருக்குது, நல்ல ஃபேமிலின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் ஏன் இவரை கல்யாணம் பண்ணணும்? வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணுங்களே. இப்போ பாருங்க, இப்போ எல்லாரும் இந்த மேட்ரிமோனியல் தானே, கம்ப்யூட்டரில் எல்லாம் பரஸ்யம் கொடுத்துட்டு தான் நிறைய இங்கே பல பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு வந்தாலும் பார்க்கறது இல்லை. இங்கே உள்ள மெம்பர்ஸ், இங்கே உள்ள ஆளுகள், இங்கே சூரியமங்கலத்தில் மெம்பர் ஆகிட்டுள்ள ஆளுகள் ஜாதகம் கொண்டு வந்தால் மட்டும்தான் பொருத்தம் எல்லாம் பார்த்து கொடுக்கறது. அப்போது கம்ப்யூட்டரில் எப்படி கொடுத்தாச்சுன்னா என்ன, அவங்க கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு 25 ஜாதகம் கொண்டு வருவாங்க. ஒரு பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு 25 ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த 25 ஜாதகத்தில் ஒரு 4-5 எண்ணம் பொருத்தம் உள்ளது இருக்கும். இன்னும் 4-5 பேரையும் கல்யாணம் பண்ண போகிறதா? ஒரு ஆளை தானே கல்யாணம் பண்ணும். அப்போ இவளோட ஹஸ்பண்டு யார் அந்த ஜாதகம் பார்த்தால் தெரியும். அந்த முன்ஜென்ம பந்தம் அதில் இருக்கும். அது பார்க்காமல் கல்யாணம் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் உண்டாகிறது. அதே மாதிரி நான் சொன்னேன், உங்கள் பொண்ணோட ஹஸ்பண்ட் அல்ல இது நீங்கள் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக செப்பரேஷன் உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்து இதுக்கெல்லாம் நஷ்டம் உண்டாகும், இதுக்கெல்லாம் அழிவு உண்டாகும் அப்படியெல்லாம் சொன்னேன். அவர் போயிட்டாங்க. ஒரு திருப்தி இல்லாத போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் இவரை பற்றி ஒன்று சாதாரணமாக அப்படித்தான் வரப்பட்டவங்க அப்படி வருவாங்க போவாங்க, சிலவங்க மட்டும் வந்து பரிகாரம் எல்லாம் பண்ணுவாங்க. சூரியமங்கலவுமாக ஒரு தொடர்பு வச்சுட்டே இருப்பாங்க. அப்படி 25-30 வருஷமாக இங்கே தொடர்புள்ள பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க போயிட்டாங்க. போயிட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, சுவாமி நீங்கள் சொன்னது தான் எல்லாமே நடந்திருக்கு. அவன் வெளியில் பல பேர்கிட்ட கேட்டோம், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பொருத்தம் இருக்குது, கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதான் அன்னைக்கு நானே சொன்னேன் இல்லையா, பொருத்தம் எல்லாம் இருக்குது அப்படின்னு. பிளானட்டரி பொசிஷன் ஓகே, நட்சத்திர பொருத்தம் ஓகே, எல்லாம் இருக்குன்னு நானே அன்னைக்கு சொன்னேன் இல்லையா. ஆனால் நடத்த வேண்டாம் என்றும் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நாங்கள் எல்லாரும் சொன்னதுனால 10 பேரில் ஒரு ஆள் நீங்கள் மட்டும்தான் வேண்டான்னு சொன்னேன், மற்றவங்க எல்லாம் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். இவரும் ஆரம்பத்தில் 2-3 வருஷம் ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்தார். அப்புறம் அவர் எங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் பார்க்காம சொந்த பிசினஸ் அப்படி சொல்லி போயிட்டாரு. அவருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. ஒரு ஈகோ வந்துட்டு எங்களோட சொந்த பிசினஸ் பார்க்காம அவன் எங்களுடைய மகன் மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், அதே மாதிரி தான் அவனுக்கு எல்லாம் ஒப்படைச்சிருந்தோம். ஆனால் அது பார்க்காம அவர் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு சிங்கப்பூரில். கொஞ்சம் காலம் அங்கே ஏதோ ப்ரைவேட் கம்பெனி ஏதோ ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஒரு சைனீஸ் பெரிய பிஸ்னஸ் மேன் அவரோடு சேர்ந்து ஒரு சரக்கு கப்பல் ஷிப்பு அது வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சாச்சு. சுருக்கமாக என்ன ஆச்சுன்னா எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லாமல் போச்சு. எங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவன் பொண்ணுகிட்ட சொல்லி பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாம் பேங்கில் வச்சு பணம் வாங்கியாச்சு. இப்போ அது கட்டுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். எல்லாமே பேங்கு ஜப்தி பண்ணுற மாதிரி இருக்கு, பெரிய பிரச்சனையாக இருக்கு. அது மட்டுமல்ல, இவன் கொஞ்சம் டிப்ரெஷன், அவனுக்கு இவர் டாக்டர் தானே வாழ்க்கை தெரியுமே, கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஆகிப்போச்சு. எப்போ பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே இருக்காங்க, பயங்கரமா கோவப்படுறாங்க. அவன் என்ன சொல்றேன்னா, ஒன்னால தான் என்னுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்றான். அதுகிட்ட வைஃபு கிட்ட ஒரு பெண் குழந்தை வேற இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி அப்படி சொன்னாங்க. அப்ப பாருங்க, கல்யாண பொருத்தம் பார்க்கும் பொழுது எப்பவுமே ஒரு ஜாதகம் எடுத்துட்டு வரும்போது இவனுக்கு வரப்போற வைஃப் எப்படி இருக்கும் அது பார்த்துட்டு தான் பொண்ணு கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி பொண்ணு ஜாதகத்திலே ஆயிருந்திருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஃபியூச்சர் என்ன, அவன் எப்படி இருக்கும் அது பார்க்கணும். அவன் கீழே இறங்குமா மேலே ஏறுமா இதெல்லாம் ஷார்ப்பா கரெக்டா தெரிய வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, அஷ்டவர்க்கம் பார்க்கறது தான். அஷ்டவர்க்கம் பார்க்காமல் ஜாதகத்திலே உள்ள ராஜயோகங்களை பற்றி சொல்லியாச்சுன்னால் அது 100% கரெக்டாக இருக்காது. ஏனென்றால் கிரகங்களுக்கு இஷ்ட ராசி அனிஷ்ட ராசி இப்படின்னு இருக்கு. அந்த இஷ்ட ராசியில் தான் கிரகம் இருக்கிறது என்றால்
இப்ப பாருங்க, இங்க குரு இருக்கப்பட்டது இஷ்ட ராசியிலே தான், அதோட உச்ச ராசியிலே தான். ஆனால் அது சுபபலம் தர்றது இல்லையா. அந்த குரு தசா காலத்துல தான் இவனுக்கு எல்லாமே நஷ்டப்பட்டு போச்சு. அப்ப அதனால கல்யாண பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீங்க விவரம் உள்ள சாஸ்திரியமா ஜோதிஷம் படிச்ச ஒரு ஆள்கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு போங்க. போயிட்டு நிதானமா சமாதானமா அங்க போய் அவர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடை கிடைக்கும். ஏனென்றால் ஒரு மனுஷனுக்கு 2 வாழ்க்கை தான் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது. ஒன்று கல்யாணத்துக்கு முன்னே, ஒன்று கல்யாணத்துக்கு பின்னே, இப்படி 2 தான் அவனோட வாழ்க்கை. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும். இப்போ 10,000 கணக்கு, 10,000 இல்லையா அதுக்கு மேலே டிவோர்ஸ் கேஸுகள் நடக்கிறது. அதில் ஒரு 85% ஹிந்துக்கள் தான். அதில் பிரதானமாக இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு ஜோதிஷிகளே ஒரு காரணம்தான். சூப்பராக இருக்குது பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அது ப்ராப்ளத்திலே கலாசிக்கும். அதனால பொருத்தம் பார்க்கும் பொழுது முக்கியமாக ஒரு பையனோட ஜாதகம் வந்திருக்கு உங்களுக்கு மகளுக்கு அப்படின்னா, அந்த பையனோட 7ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட கிரகம் 7ஆம் பாவாதிபன் அப்படி பார்க்க வேண்டும். அதாவது வரப்பட்ட பையனோட வைஃபு ரோகியாக, அந்த ஜாதகப்படி அவனோட வைஃபு ரோகியாக மாறுமா, தாரித்யம் உள்ளவளாக மாறுமா, ஆக்சிடென்ட்ல இறந்து போகுமா, இப்படியெல்லாம் அவனோட ஜாதகம் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி பார்க்காமல் கல்யாணம் பண்ணும் பொழுதுதான் பிரச்சனை உருவாகிறது. இப்போ ஒரு 4-5 நாள் முன்னாடி இதே மாதிரி ஒரு ஜாதகம் ஆன்லைனில் பார்த்தேன். அதோட டீட்டெயில் கூட உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் அறிவு உண்டாகட்டும். ஒரு இது கண்டினியூஸாக கொஞ்சம் இது பார்த்து வந்தாச்சுன்னா உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு சொந்தமாகவே ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியும். ஜெகத் மாதா மகாதேவியின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யா பீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.